அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் பகுதி ஆவில் இலக்கணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஆர்டராக பார்க்கும்போது இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது 14வது பகுதியில் பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய வகுப்பு இருக்குது. முதலில் ஒரு மொழிக்கு அடிப்படை அம்மொழியில் உள்ள எழுத்துக்களே. எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ சேர்ந்து சொல் உருவாகும். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி, பதம், கிளவி. இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். இலக்கிய வகைப்படியும் 4 வகைப்படும். அது பின்னாடி பார்ப்போம். இலக்கண முறைப்படி எப்படி பிரிக்கலாம்? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்று இலக்கண முறைப்படி 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு மரம், செடி, பூ, சூரியன். இந்த பெயர் சொல்லையே 6 வகையாக பிரிக்கலாம். 1 பொருட்பெயர், 2 இடப்பெயர், 3 காலப்பெயர், 4 சினைப்பெயர், 5 குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், 6 தொழிற்பெயர் அப்படின்று 6 வகையா பெயர் சொல்ல பிரிக்கலாம். இந்த 6ல் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பொருட்பெயரை பற்றி பார்ப்போம். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். எடுத்துக்காட்டு மரம், செடி, மின்விசிறி, நாற்காலி. இது எல்லாமே பொருட்பெயர். இடப்பெயர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். எடுத்துக்காட்டு உலகம், ஆசியா, இந்தியா, சென்னை. இது போன்ற ஏரியா பரப்பளவில் சொல்லக்கூடியது இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம். சினைப்பெயர் அப்படிங்கிறது உறுப்பு. சினை என்றால் உறுப்பு என பொருள்படும். உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். மரம் அப்படிங்கிறது பொருட்பெயர். இலை, தண்டு, வேர் போன்றவை அதன் உறுப்புகள். எனவே இவை சினைப்பெயர்கள் ஆகும். உடல் அப்படிங்கிறது பொருட்பெயர். அதனுடைய உறுப்புகளான கண், காது, மூக்கு, கை என்பவை சினைப்பெயர்களாகும். 4வதாக பார்க்க இருக்கிறது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு அவரிலிருந்து 1 மணி நேரம் கூட இதை காலப்பெயர்த்து தான் குறிக்கும். திங்கள், நாள், வாரம், ஆண்டு, காலை. இது எல்லாமே காலப்பெயரை குறிக்கும். அடுத்ததாக பண்பு பெயர். 5வதாக ஒரு பொருளின் பண்பு அல்லது தன்மை அல்லது அதன் குணத்தை குறிப்பது தான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா பச்சை இலை. இலை அப்படிங்கிறது பச்சை. அதாவது அந்த இலையோட நிறத்தையோடு சேர்த்து குறிப்பது பச்சை இலை. சிவப்பு மை அப்படிங்கிறது. பண்பு பெயருக்கு சில விகுதியுடன் முடியும். அது என்னென்ன விகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உ, கு, ரி, ரு, அம், சி, பு, ஜா, மை, பம், நர் அப்படிங்கிற விகுதி எல்லாமே எதுக்கு வரும்? பண்பு பெயருக்கு வரும். அதுதான் விகுதி அப்படிங்கிறது. ஒரு சொல்லின் கடைசியில் பிரிக்கும் பொழுது பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் பொழுது சொல்லின் கடைசியில் வரக்கூடிய பகுதியை தான் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விகுதிகள் வந்தாலே அதை என்னன்னு சொல்கிறோம்? பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அதிகபட்சமாக எந்த ஒரு விகுதி வரும் அப்படின்னா மை அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் அதிகபட்சமாக பண்பு பெயரில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விகுதிகள், தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கு. இதுல பண்பு பெயருக்கு எப்படி விகுதி சொல்றோமோ அதே போல தொழிற்பெயருக்கும் விகுதிகள் இருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கீழே பார்க்குறோம். படித்தல், ஓடுதல், நடத்தல், தருக்கல், வெறுக்கை, சாக்காடு, காண்பு, ஒருவுதல், மனம் கவல்வு, செய்கை, இகழ்தல், உணர்வு, கொளல், நந்தம், நீட்டம், ஆண்மை, பெருக்கல். இது எல்லாமே இன்னும் இருக்கு. ஒழுக்கு, உண்டி, செய்தல், கொடுமை, உரைத்தல், காண்பு, நல்குரவு. இவை எல்லாமே
தொழிற்பெயரில் வரக்கூடியவை தொழிற்பெயர்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். தொழிற்பெயரை பொதுவாக நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். அதாவது அது புணரும் விதத்தின் அடிப்படையில் தொழிற்பெயரை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதல்நிலை தொழிற்பெயர், மற்றொன்று முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது முதல்நிலை. இது வராது, கடைசி அடுத்தது வரும். முதல்நிலை தொழிற்பெயர் தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். முதல்நிலை தொழிற்பெயர் என்பது தொழிற்பெயரின் பகுதி ஒன்று மட்டும் விகுதி இல்லாமல் வருவதாகும். முதல்நிலை தொழிற்பெயர் என்பது தொழிற்பெயரின் பகுதி ஒன்று மட்டும் விகுதி இல்லாமல் வருவது. தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் தொழிலை உணர்த்துவதற்கு முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, கபிலனுக்கு அடி விழுந்தது. அடித்தல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். இதில் என்ன வராதுன்னு சொல்கிறாங்க, விகுதி வராதுன்னு சொல்லியிருக்கோம். அதான் நம்ம டெஃபினேஷன். விகுதி இல்லாமல், பார்த்தீங்களா, அடித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அந்த அடித்தல்ல பகுதி அடி, தல் அப்படிங்கிறது அல் அப்படிங்கிறது விகுதி. அப்போ அந்த விகுதி இல்லாமல் வந்துச்சுன்னா அது அடின்னு வரும். கபிலனுக்கு அடி விழுந்தது என்பது அப்படிங்கிற வாக்கியத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, முதல்நிலை தொழிற்பெயர். இத்தொடரில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துகிறது. இன்னும் எடுத்துக்காட்டு சொல்கிறோன்னா, வாழ்தல் அப்படிங்கிற தொழிற்பெயருக்கு வாழ் அப்படின்னு சொல்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். கெடுதல் என்பதற்கு கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். இரண்டாவதாக முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது விகுதி கெட்டு பகுதி மட்டும் திரிந்து வருவது ஆகும். விகுதி கெட்டு பகுதி மட்டும் திரிந்து வருவது தான் என்னன்னு சொல்கிறோம், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். தொழிற்பெயரின் முதல்நிலையாக பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு, அறிவறிந்த மக்கட்பேறு அவனுக்கு என்ன கேடு. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அறிவறிந்த மக்கட்பேறு அவனுக்கு என்ன கேடு. இங்கே பார்க்குறோம் மக்கட்பேறு அப்படின்னா அந்த பெரு அப்படிங்கிறதுடைய வார்த்தையுடைய திரிந்த சொல்லு தான். கெடு அப்படிங்கிறது திரிந்து தான் கேடு அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ பேரு அப்படிங்கிறது பெரு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து திரிந்து வரும். கேடு அப்படிங்கிற வார்த்தை கெடு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து திரிந்து வந்திருக்கும். அப்போ இங்கு பெரு கெடு என்னும் முதல்நிலைகள் பேரு கேடு என திரிந்து பெறுதல் கெடுதல். இப்போ இங்கே பெரு அப்படின்னா என்ன, பெறுதல் அப்படின்னு பொருள்படும். கெடு அப்படின்னா கெடுதல் அப்படின்னு தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. இவ்வாறு திரிந்து வந்ததை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். பெறுதல் பேரு, கெடுதல் கேடு. இதனுடைய இன்னொரு பகுதி தொழிற்பெயரில் இன்னொரு சப்டாபிக் ஒன்று இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுக்கு மேலே பார்த்த ரெண்டுமே, அதாவது முதல்நிலை தொழிற்பெயரும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரும் எப்படி வந்துச்சு, விகுதி பெறாமல் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயரை பார்க்குறோம். அதாவது என்னன்னா, வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது தான் என்னன்னு சொல்கிறோம், தொகுதி பெற்ற தொழிற்பெயர். அது என்ன, பெரு அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். பேரு அப்படின்னு சொல்லும்போது அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதையே நம்ம பெறுதல் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வினை, அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெறுதல் பெரு கூட்டல் தல், ஆட்டம் ஆடு கூட்டல் அம், போக்கு போ கூட்டல் கு, பறவை பற கூட்டல் வை, பாய்த்து பாய் கூட்டல் து, கோடல் கோடு கூட்டல் அல், வாழ்க்கை வாழ் கூட்டல் கை, புளிப்பு புலி கூட்டல் பு, வரவு வர கூட்டல் வு, கோட்பாடு கோல் கூட்டல் பாடு, கேளானை கேள் கூட்டல் ஆணை. இவை எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்களாகும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பெயர் சொல் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வெளியும் பார்த்தோம். பெயர் சொல்லினுடைய வகை 6 வகைப்படும். அந்த 6 வகையும் நாம் தெளிவாக பார்த்துருந்தோம். அடுத்ததாக இரண்டாவதாக வினைச்சொல். பொருட்களின் செயலை, அதாவது இயக்கத்தை, தொழிலை, வினையை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொல் எனப்படும்.
வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்று பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இதற்கான எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. இதுதான் வினைச்சொல். மூன்றாவதாக இடைச்சொல். பெயர் சொல் வினை சொற்களை இடமாக கொண்டு வருவதையே இடைச்சொல் என்கிறோம். வேற்றுமை உருபுகள், உவம உருபுகள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் மற்றும் ஏகாரம், ஔகாரம், உம்மை போன்றவை இடைச்சொற்களாக வரும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா அப்படிங்கிறது தான் இந்த இடைச்சொல். எப்படி அது வார்த்தையோட சேர்ந்து வரும்போது தந்தையும் தாயும். நாம் இலக்கண குறிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எண்ணும்மை. சரிங்களா? தந்தையும் தாயும் அப்படிங்கிறது. தாய் தந்தை அப்படின்னா உம்மை தொகைன்னு சொல்லுவோம். உம்மை தொகை. சேர்ந்து வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. இங்க நாம வர்றதால இது என்னன்னு சொல்றோம்? நம்மளுடைய இங்க பார்க்கக்கூடிய இலக்கணப்படி என்னன்னு சொல்லியிருக்கோம்? இடைச்சொல். அப்படிங்கிறது இடைச்சொல். அடுத்ததாக மற்று அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தக்கூடிய இடைச்சொல்? மற்றொருவர், ஒருவர் அப்படிங்கிறது சொல். அதுக்கு இடைச்சொல் எது? மற்று அப்படிங்கிறது இடைச்சொல். திருக்குறள் அப்படிங்கிறது சொல். அது திருக்குறளை, அப்படிங்கிறது இடைச்சொல். நூலை படித்தான் அப்படிங்கிறது நூல் படித்தான், நூலை படித்தான். இங்க அப்படிங்கிறது இடைச்சொல். அந்த இடைச்சொல் தான் நம்ம என்ன ஏற்கனவே வரையறையில பார்த்தோம். எது வேணாலும் இருக்கலாம். எது இருக்கலாம்? வேற்றுமை உருபுகள், உவம உருபுகள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் மற்றும் ஏகாரம், ஔகாரம், உம்மை போன்ற சொற்கள் இடைச்சொற்களாக வரும். அப்போ இது நூலை படித்தான் அப்படிங்கிறது அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபை கொண்டு வருவது. மக்கள் மகிழ்ந்தனர். அப்படிங்கிறது அந்த விகுதி தான் இங்க இடைச்சொல். தேன் போன்ற மொழி. போன்ற அப்படிங்கிறது என்ன? உவம உருபு. அந்த போன்ற அப்படிங்கிறது இங்க இடைச்சொல். அவ்வீடு அப்படிங்கிறதுல அவ்வீடு, இது அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிறோம். தனித்தனி வார்த்தைகள் இது. அவ்வீடு, இது. அது அவ்வீடுல வரக்கூடிய அப்படிங்கிற எழுத்து, இது வர எழுத்துல அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள். இந்த ரெண்டு எழுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். உணவும் உடையும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தந்தையும் தாயும் சொன்னல, இதுவும் அதே வார்த்தை தான். இது அப்படிங்கிறது உம்மை தொகையை குறிக்கக்கூடிய ஒரு இடைச்சொல். படித்தாயா? அப்படிங்கிறது வினா எழுத்தை உடைய இடைச்சொல். கழி உவகை அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொருள். கழி உவகை என்றால் மிகுந்த மகிழ்ச்சி என்று பொருள். ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்திருந்தோம்? இடைச்சொல் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன இதுல இந்த சொல்லுல வினாச்சொல், இடைச்சொல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வினைச்சொல், இடைச்சொல் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது உரிச்சொல். பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரி சொற்கள் எனப்படும். பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரி சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மாநகர், மாமன்னர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கு. என்ன? சால பெரிது. பெரிது அப்படி மிக பெரிதுன்னு அர்த்தம். சால பெரிது அப்படின்னா மிக பெரிது. இங்கு சால அப்படிங்கிறது தான் இந்த உரிச்சொல். உருபொருள் அப்படின்னா மிகுந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். இங்கு உரிச்சொல் உரு. தவ சிறிது அப்படின்னா மிகவும் சிறிது அப்படிங்கிறது. இங்க தவ அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், உரிச்சொல். நனி பேசினான் அப்படின்னா நனி என்றால் மிகுதியாக பேசினான், நனி. இடும்பை கூர் வயிறு அப்படின்னா துன்பம் மிக்க வயிறு. இங்க கூர் அப்படிங்கிறது மிக்கன்னு சொல்றோம்ல, கூர் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், உரிச்சொல். கழி உவகை அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி, கழி அப்படின்னு சொல்றோம். கழி உவகை அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி. இங்க கழி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடரை குறிக்கக்கூடியது. மாநகரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாநகரம், மாநாடு அப்படிங்கிறது எல்லாமே. அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சால அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது. மேற்கண்ட சொற்றொடர்களில் உள்ள சால, உரு, தவ, நனி, கூர், மிகுதி, கழி என்னும் சொற்கள், இந்த சொற்கள் மிகுதி என்னும் குணத்தை உணர்த்திய
பெயர் வினைகளுக்கு உரிமை பூண்டு வந்துள்ளன. எனவே இவை உரிச்சொல்கள் எனப்படுகின்றன. சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்பன மிகுதி என்னும் ஒரு பொருளையே உணர்த்துகின்றன. என்னதான் வார்த்தைகள் வந்தாலும் வெவ்வேறு வார்த்தைகள் வந்தாலும் அதனுடைய பொருள் என்ன? ஒரே பொருளை உணர்த்துகின்றன. என்ன பொருள்? மிகுதி என்னும் பொருள். அந்த உரிச்சொல் தொடர்கள் இவை எல்லாமே உரிச்சொற்கள். அவை எதை உணர்த்துகின்றன? மிகுதி என்னும் ஒரு பொருளையே உணர்த்துகின்றன. எனவே இவை ஒரு குணம் தழுவிய பல சொற்களாகும். பெயர் சொல், வினைச்சொல் இவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. உரிச்சொல் தொடர் பார்த்தோம் அப்படின்னா மாநகர், தடந்தேல், மாபத்தினி, கடுமா, மல்லல், நெடுமதில், இருநிலம், தடக்கை, நனி விதைத்து, உருவேனில், மல்லல் குருத்து, நனி கடிது, நளிர்கடல், நனி மனம். மல்லல் அப்படின்னா வளப்பம் என்னும் பொருளை தரும் உரிச்சொல் தொடர். விழுப்பொருள், வயமா, தடங்கன், கடி நிறை, தடம் தோல் அப்படிங்கிறது. இதுல பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் அப்படிங்கிறது. ஒரு தொடரில் கடி என்னும் உரிச்சொல் காவல், கூர்மை, விளைவு, மிகுதி, மனம் என்னும் பல பொருள்களை உணர்த்தியுள்ளது. எனவே கடி என்னும் பல குணம் தழுவிய ஒரு சொல்லாகும் இது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கடிநகர், காவல் உடைய நகர். கடிவேல், கூர்மையான வேல். கடி முரசு, ஆர்க்கும் முரசு. கடி காற்று அப்படின்னா மிகுதியான காற்று. கடிமலர் என மனம் உள்ள மலர். இதுதான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே. இலக்கண முறைப்படி 4 வகையாக சொல்லியிருந்தாங்க. பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இலக்கிய முறைப்படி சொற்களை என்னென்ன வகையெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இலக்கண முறைப்படி பார்த்தது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய முறைப்படி என்னென்ன? இதுவும் 4 வகைப்படும். அது என்னென்ன? இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். முதல்ல இயற் சொல் பத்தி பார்க்குறோம். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள். இவை பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு பெயர் இயற் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மண், பொன். வினை இயற் சொல் நடந்தான், வந்தான். இடை இயற் சொல் அவனை, அவனால். உரி இயற் சொல் மாநகர். இதுதான் இயற் சொல், முதலில் வரக்கூடிய இயற் சொல். இரண்டாவதாக திரிசொல் அப்படிங்கிறது. திரிசொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை தான் திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வங்கூழ் அப்படின்னா காற்று. அதாவது டிக்ஷனரி. இதுக்கெல்லாம் நம்ம சில வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியை பார்த்தா தான் நமக்கு பொருள் தெரியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த திரிசொல். அழுவம் என்றால் கடல். உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன். இவையும் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். பெயர் திரிசொல் அழுவம், வங்கம். வினை திரிசொல் இயம்பினான், பயின்றாள். இடை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு அன்ன, மான. அடுத்த லைன்ல வருனது இடை திரிசொல்லுக்கு அன்ன, மான. உரி திரிசொல்லுக்கு கூர், கழி. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகையாக பிரிக்கலாம். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகையாக வகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய், கப்பல் எனும் ஒரு பொருள் எனும் இது எல்லாமே எது? வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே கப்பல் எனும் ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அப்படின்னு இதை சொல்றோம். இதையே இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையோடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக திசை சொல். சாவி, சன்னல்,
பண்டிகை, ரயில் என்பன தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ்ச் சொற்கள் அல்ல. இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோம்? திசை சொல். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, அதாவது கிணறு, பெற்றம் எனப்படும் பசு போன்ற சொற்களை திசை சொற்கள் என்பர். அடுத்ததாக வடசொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை வடமொழி சொற்கள் எனப்படும் சமஸ்கிருத சொற்களாகும். இவையே வட சொற்கள் ஆகும். வட சொற்களை தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த சொல்ல? வட சொல்லை 2 வகையாக பிரிக்கிறாங்க. தற்சமம் மற்றும் தற்பவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கமலம், அலங்காரம் எனும் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லட்சுமி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்றும் எழுதுவதை தற்பவம் என்பர். அடுத்தது பண்பு பெயர். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதில் சில வார்த்தைகள், சில கான்செப்ட் மிஸ்ஸிங், அதனால திரும்பவும் பார்க்குறோம். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். நிறம், சுவை, வடிவம், அளவு என்னும் 4 அடிப்படையில் அமையும். வெண்மை அப்படிங்கிறது நிற பண்பு பெயர். இனிப்புச் சுவை என்பது சுவை பண்பு பெயர். வட்ட வடிவம் என்பது வடிவ பண்பு பெயர். எண்கள் என்பது அளவு பண்பு பெயர். பண்பு பெயருடைய விகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு இல்லாமல் பார்த்துருப்போம். இப்போ எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். நன்மை விகுதி வந்து மை. தொல்லை, மாட்சி சி, மாண்பு பூ, மழவு உ, நன்கு கு, நன்றி ரி, நன்று ரு, நலம் அம், நன்னர் அப்படிங்கிறது அர் இல்லைன்னா நர் 2 வார்த்தைகள் வரும். திட்பம் பம் அப்படிங்கிறது. இதில் பெரும்பான்மை எந்த விகுதி வரும்னு சொல்கிறோம்? மை அப்படிங்கிற விகுதி தான் பண்பு பெயருக்கு 90% வார்த்தைகளில் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு இன்னும் செங்கோல், மூவேந்தர், மும்மாரி, சதுர வயல், கருங்கல், வட்ட கிணறு, கோபம், கசப்பு, துவப்பு, முக்கோணம், சதுரம், குட்டை, செவ்வகம், உயரம், உருண்டை, செம்மை, வட்டநிலா, நீர்நகர், முக்குணம் அப்படிங்கிறது இந்த பண்பு பெயருக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறத நாம இலக்கண குறிப்பறிதல்லையே நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அதனால அது இங்கே வேண்டாம். அடுத்ததாக தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்குறோம். தொழிலுக்கு பெயராய் வருவது தொழிற்பெயர். தொழில் செய்பவருக்கு பெயராய் வருவது வினையால் அணையும் பெயர். படர்க்கை இடத்தில் வருவது தொழிற்பெயர். மூவிடங்களிலும் வருவது வினையால் அணையும் பெயர். காலம் காட்டாதது தொழிற்பெயர். முக்காலத்தையும் காட்டுவது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் இலக்கண முறைப்படியும் இலக்கிய முறைப்படியும் சொற்களை எப்படிலாம் பிரிப்போம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக ஆகு பெயர். பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கியை பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே அப்படின்னு நன்னூல் 290வது பாடல் சொல்லுது. இந்தியா மிகப்பெரிய நாடு. மட்டைப்பந்தில் இந்தியா வென்றது. இவ்விரு தொடர்களிலும் அமைந்துள்ள இந்தியா எனும் சொல்லை உற்று நோக்கணும் அப்படின்னா முதல் தொடரில் உள்ள இந்தியா இடத்தையும் 2வது தொடரில் உள்ள இந்தியா வீரர்களையும் குறிக்கின்றது. இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயர் ஆகி வருவதையே ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். ஆகு பெயர் மொத்தம் 16 வகைப்படும். ஆகு பெயர் மொத்தம் 16 வகை. என்னென்ன அப்படின்னா பொருள் ஆகு பெயர், அதுதான் முதல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். ஒரு முழு பொருளின் பெயர் அதனை சுட்டாது அதன் முதற் பொருளுக்கு ஆகி வருவது பொருள் ஆகு பெயர். எடுத்துக்காட்டு முல்லையை தொடுத்தாள் அப்படிங்கிறது முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. அதனால தான் இதை என்னன்னு சொல்றோம்? முதலாகு பெயர் என அழைக்கப்படும் பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றோம்.
இரண்டாவதாக இடவாகு பெயர். வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிற வாக்கியத்துல வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. அப்ப இது இடவாகு பெயர். காலவாகு பெயர் பார்த்தோம் அப்படின்னா காலப்பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது காலவாகு பெயர். சான்று கார் அறுத்தான். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. அதனாலதான் அத காலவாகு பெயர். கார் என்பது காலப்பெயர். அடுத்ததாக சினையாகு பெயர். சினை பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். எடுத்துக்காட்டு மரிக்கொழுந்து நட்டான். மரிக்கொழுந்து அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அதாவது மரிக்கொழுந்து அப்படிங்கிறது ஒரு செடியினுடைய அதாவது ஒரு உறுப்பு. அதை நட்டான். மரிக்கொழுந்து என்னும் சினை அதாவது உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது. அதனால்தான் இதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். பண்பாகு பெயர். பண்பு பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர். எடுத்துக்காட்டு மஞ்சள் பூசினால். இங்கு மஞ்சள் என்னும் பண்பு நிறத்தை குறிக்கிறது. அவ்வண்ணத்தினுடைய நிறத்தை உள்ள கிழங்குக்கு ஆகி வந்துள்ளதால் இது பண்பு ஆகு பெயர். அடுத்ததாக தொழில் ஆகு பெயர். தொழில் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயர். சான்று வற்றல் தின்றான். அப்ப இது வற்றல் அப்படிங்கிறது தொழில். அது தின்றான் அப்படிங்கிறது கூட சேர்ந்து ஆகி வருவதால் அதை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. இதுதான் அதுக்கு வற்றல். அதனால்தான் வற்றலை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக எண்ணளவை ஆகு பெயர். எண்ணின் பெயர் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது எண்ணளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு ஒன்று பெற்றால் ஒளிமயம். எண்ணளவை ஒன்று அப்படிங்கிறது எண். ஒன்று என்னும் எண்ணு பெயர் ஒவ்வொன்றுக்கும் தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்துள்ளது இங்கு. அதனால்தான் இதை எண்ணளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக எடுத்தளவை ஆகு பெயர். அளவை குறிக்காமல் அவ்வளவினுடைய பொருளுக்கு ஆகி வருவது எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு 2 கிலோ கொடு அப்படின்னா நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. எடுத்தல் அளவை அப்படிங்கிறது 2 கிலோ அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே கிலோ அப்படிங்கிறது இங்க சொல்லியிருந்தோம். எண் வந்துச்சுன்னா அது எண்ணளவை. ஆனா இங்க 2 கிலோ அப்படின்னு கேட்குறோம். ஆனா அது என்ன சொல்றோம், நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. அதுதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவை குறிக்காமல் அவ்வளவுடைய பொருளுக்கு ஆகி வருவது அரை லிட்டர் வாங்கு. முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது இங்கு. அடுத்ததாக நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை பெயர் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு 5 மீட்டர் வெட்டினான். நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. அடுத்ததாக சொல்லாகு பெயர். சொல் ஆகு பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. இத்தொடரில் வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது பொருளுக்கு பெயராகி வந்துள்ளதால் இது சொல் ஆகு பெயர். தானி ஆகு பெயர். பாலை இறக்கு. பாலின் பெயர் பாலை குறிக்காமல் பாத்திரத்தை குறிக்கிறது. அதுதான் இது தானி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்தில் உள்ள பொருளின் பெயர் அதாவது தானி பொருள் அப்படிங்கிறது இங்க தானி அப்படின்னு சொல்றோம். அது சார்ந்து இருக்கும் இடத்திற்கு அதாவது தானியத்திற்கு பெயராகி வருவது தானியாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். அதே பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். அதே பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர். அதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்ததாக கருவியாகு பெயர்.
கருவியின் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது கருவியாகு பெயர். எடுத்துக்காட்டு, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்துள்ளது. வானொலி அப்படின்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னா வானொலி கேட்டுல வானொலியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்துள்ளதால் இதை காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இது கருவியாகு பெயர், காரியவாகு இல்லை சொல்லிட்டோம், கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியதான் காரியவாகு பெயர். எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா, நான் சமையல் கற்றேன். இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு, அதாவது கருவிக்கு பெயராகி வருவது காரியவாகு பெயர். காரிய பொருள் கருவி பொருளுக்கு ஆகி வருவது. எடுத்துக்காட்டு, நன்னூல் கற்றேன். இது காரியவாகு பெயர். அதாவது நான் சமையல் கற்றேன். இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரியத்திற்கு, அதாவது கருவிக்கு பெயராகி வருவது காரியவாகு பெயர். காரிய பொருள் கருவி பொருள்களுக்கு ஆகி வருவது. எடுத்துக்காட்டு, நன்னூல் கற்றேன். பதினைந்தாவதாக கருத்தா ஆகு பெயர். சான்று பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவரை படித்து பார். திருவள்ளுவரை படித்து பார் அப்படின்னா என்ன பொருள்? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்து பார் அப்படிங்கிறதான் பொருள். அப்ப தொடரில் திருவள்ளுவர் என்பது அவரால் இயற்றப்பெற்ற நூலுக்கு ஆகி வருவதால் இது கருத்தா ஆகு பெயர். உவமை ஆகு பெயர் இதான் கடைசியாக. அப்போ மொத்தம் ஆகு பெயர் 16ன்னு சொன்னோம். கடைசியா பார்க்கக்கூடியதுதான் உவமை ஆகு பெயர். ஒருவரை பார்த்து நாரதர் வருகிறார் எனில் இத்தொடரில் நாரதர் என்னும் பெயர் அவரை குறிக்காமல் அவரை போன்ற மற்றொரு பண்புடையாளர், என்ன அப்படின்னா நாரதர் அப்படிங்கிறதான் அதுக்கு பொருள், கலகம் மூட்டுபவர் அப்படின்னு தான் பொருள். அப்போ அவரை போன்று கலகம் மூட்டுபவர் வேறொருவருக்கு ஆகி வந்தது. அதனால் இது உவமை ஆகு பெயர் ஆயிற்று. சில எடுத்துக்காட்டுகள்: பொருளாகு பெயர் தாமரை முகம், மல்லிகை மாலை அல்லது மலர். இடவாகு பெயர் ஊர் திரண்டது, உலகம் விழித்து கொண்டது. காலவாகு பெயர் கார் அறுத்தார். சினையாகு பெயர் வெற்றிலை நட்டான். பண்பாகு பெயர் வெள்ளை அடித்தான். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். தானியாகு பெயர் கழில் பணிந்தான். அதாவது தானி அப்படின்னா இடத்தின் மேல் உள்ள பொருள். கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான், குரல் கற்றான். கருவியாகு பெயர். உவமை ஆகு பெயர் காலை வந்தான். காரியவாகு பெயர் நீரின்றி பைங்கூழ் வாடியது. இதுதான் காரியவாகு பெயர். கருத்த ஆகு பெயர் திருவள்ளுவர் கற்றான். சொல்லாகு பெயர் நூலுக்கு உரை கண்டான், பாட்டுக்கு உரை எழுதுக. எண்ணல் அளவை பெயர் பழம் ஒன்று கொடு. எடுத்தல் அளவை பெயர் கிலோ என்ன விலை. முகத்தல் அளவை 2 லிட்டர் கொடு. நீட்டல் அளவை உடுப்பது 4 முழம் 2 மீட்டர் வேண்டும். தனித்தனி வாக்கியம். பொருளாகு பெயர் தாமரை போன்ற முகம். இடவாகு பெயர் ஊர் சிரித்தது. காலவாகு பெயர் கார்த்திகை பூத்தது. பண்பாகு பெயர் நீலம் சூடினாள். தொழிலாகு பெயர் எழுத்து எழுதினேன். கருவியாகு பெயர் திருவாய்மொழி ஓதினான். காரியவாகு பெயர் இலக்கணம் வாங்கினேன். கருத்த ஆகு பெயர் தொல்காப்பியம் படித்தேன். உவமை ஆகு பெயர் கம்பன் வாய் தேன்மொழியும். கம்பன் வாய் அப்படிங்கிறது உவமை, கம்பன் வாய் தேன்மொழி 2 தனித்தனி வாக்கியங்கள். கம்பன் வாய் அப்படிங்கிறது தனி, தேன்மொழி அப்படிங்கிறது தனி. எண்ணல் ஆகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. தொழிலாகு பெயர் வற்றல் உண்டேன். நீட்டல் அளவை ஆகு பெயர் உடுப்பது 4 முழம். முகத்தல் அளவை ஆகு பெயர் உண்பது நாழி. கருவி ஆகு பெயர் திருவாசகம் படித்தான். தானி ஆகு பெயர் கீரையை இறக்கி வை. உவமை ஆகு பெயர் பாய்வதில் அவள் புலி. இடவாகு பெயர் பண்பு பாராட்டும் உலகு. பண்பு
பாராட்டும் உலகு. பண்பாகு பெயர்னு ஒன்று, வெள்ளை அடித்தார். எண்ணல் அளவையாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு, கால் வலித்தது. சொல்லாகு பெயர், தம்பி என் சொல்லை கேட்பான் அப்படிங்கிறது சொல்லாகு பெயர். தானியாகு பெயர், பாலை வண்டியில் ஏற்று. கருவியாகு பெயர், குடி கெட்டது. கருத்த ஆகு பெயர், இவருக்கு பரிமேலழகர் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கு. இவருக்கு பரிமேலழகர் மனப்பாடம் இல்லை. இதோடைய மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன் நண்பர்களே. உவமை ஆகு பெயர், பாவை வந்தான். பொருள் ஆகு பெயர், வெள்ளத்தனைய மலர் நீர் மட்டம். வெள்ளத்தனைய மலர் நீர் மட்டம். சினை ஆகு பெயர், எம்பும் உரியர் பிறர்க்கு. சினை, எம்பும் அப்படிங்கிறது எலும்பு. பண்பாகு பெயர், விருந்த ஓம்பி. விருந்த ஓம்பி அப்படிங்கிறது பண்பாகு பெயர். பொருளாகு பெயர் அப்படிங்கிறது மறிக்கொழுந்து நட்டனர். அடுத்ததான் நம்ம இந்த வேற்றுமை உறுப்புலாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பெயர் சொல், இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். திரும்ப ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னா இருகுடி, அதாவது என்ன அப்படின்னா இடுகுறி பெயர், திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். பெயர் சொல் அப்படின்னா பொருள் உணர்த்தி வேற்றுமை உறுப்புகளையும் ஏற்று நிற்பது பெயர் சொல். வினையால் அணையும் பெயர் தவிர மற்ற பெயர் சொற்கள் காலம் காட்டாது. இது இடுகுறி அல்லது காரண பெயராக இருக்கும். உலக பெயர்கள், இடுகுறி பெயர்கள் மற்றும் காரண பெயர்கள் என 2 வகைப்படும். பெயர் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 பிரிச்சிருக்கோம். இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா காரணமின்றி முன்னோர் வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண், மலை, மடு, கல் அப்படிங்கிறது இடுகுறி பெயர். அதுலேயே இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா மரம், மண், நாய், கோழி. இடுகுறியில் பொதுவாக குறிக்கக்கூடியது. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா மரம் அப்படின்னு சொல்றோம், இது பொது பெயர். மரத்துல ஒரு சிறப்பு, ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுல அதை தென்னை மரம் அப்படின்னு சொல்றோம், வாழை மரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்ததாக காரண பெயர். காரண பெயரும் காரணத்தோடு முன்னோர் வழங்கிய பெயர் தான் காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வயிறு, சுவர், மரம். அதாவது தரையில் தருவி இருப்பது தான் மரம் அப்படிங்கிறது, தருவி இருப்பது தான் அது மரம் அப்படின்னு சொல்றோம். கும்மி அப்படின்னா குழுமி அடித்தல், அது ஒன்று கூடி அடித்தல் அப்படிங்கிறது தான் கும்மி அப்படிங்கிறது, குழுமி அடித்தல். குறிஞ்சி அப்படின்னா மலைப்பகுதியில் உள்ள ஊர், அதனால அது குறிஞ்சி என்று சிறப்பு பெயர் தான் நம்ம காரண பெயரா நம்ம இதை பார்க்கிறோம். இதுலயே காரண பொது பெயர்னு இருக்கு. அது என்னன்னு அப்படின்னா பறவை, அணி. அதுலயே சிறப்பா சொல்றோம் அப்படின்னா, அதுலயே காரணத்தோட சிறப்பா சொல்லணும் அப்படின்னா கிளி, பறவை. பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர். அதுல ஒரு சிறப்பா என்ன அப்படின்னா அந்த கிளி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக பருந்து, காரண சிறப்பு பெயருக்கும் எடுத்துக்காட்டு. தோடு, அணிகலன். அணிகலன், அணி அப்படிங்கிறது காரண பொது பெயர். அதில் தோடு அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர். வளையல், வளைந்திருப்பதால் அதை வளையல் அப்படின்னு சொல்றாங்க, அது காரண சிறப்பு பெயர். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பொருட்பெயர். பொருளை குறிப்பது பொருட்பெயர். இது உயர்திணை, அகிரிணை என 2 வகையாக இருக்கும். உயர்திணை அரசன், தொண்டன், கண்ணன், ராதா, குமரன். அடுத்ததாக அகிரிணை பசு, குரங்கு, சேவல், நரி, மேசை. இது எல்லாமே அகிரிணை. அடுத்ததாக இடப்பெயர் ஏற்கனவே பார்த்துட்டோம். காலப்பெயர் இதையும் நம்ம பார்த்துட்டோம். சினைப்பெயர் பார்த்துட்டோம். குடிப்பெயர் அப்படின்னா சாதியை குறிப்பது தான் என்னன்னு சொல்றோம், குடிப்பெயர் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு உழவன், குறவன், ஆயன், மறவன், பரதவன், வாணிபன். இவங்களை என்னன்னு சொல்றாங்க, குடிப்பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக கிளை பெயர். கிளை என்றால் உறவுகளை குறிப்பது கிளை பெயர். கிளைஞர்,
அப்படிங்கிறதுக்கு உறவுகளை குறிப்பது அண்ணன், மாமி, தங்கை, மனைவி, இவை கிளை பெயர். அடுத்ததாக அளவை பெயர் நீட்டல், முகத்தல், எடுத்தல், எண்ணல் என 4 வகை அளவின் பெயர் குறிப்பது 10. இந்த அளவை பெயருக்கு எடுத்துக்காட்டு 10. 10 என்றால் எண், அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலகு. ஆழாக்கு, வீசை, கழஞ்சு, படி, கிராம், மீட்டர் அப்படிங்கிறது அளவை பெயர்கள். சுட்டு பெயர்கள் அப்படின்னா சுட்டின் அடியாக ஒருவரை சுட்டுவதற்கு பயன்படும் பெயர் சுட்டு பெயர். எடுத்துக்காட்டு அவன், இவன், அது, அங்கே, உவன், இது எல்லாமே சுட்டு பெயர்கள். அடுத்ததாக தொகுதி பெயர் அப்படின்னு சொல்றோம். தொகுதியை குறிக்கும் பெயர் இது ஒரு பெயர் பொது சொல் என்றும் பலவின் இணைந்து ஒரு சொல் எனவும் வழங்கப்படும். இது ஒரு பெயர் பொது சொல் எனவும் பலவின் இணைந்த ஒரு சொல் எனவும் வழங்கப்படும். எடுத்துக்காட்டு சேனை அப்படிங்கிறது பல வீரர் அடங்கியது தான் சேனை. குழு அப்படிங்கிறது பல மக்கள் அடங்கியது. மாலை அப்படிங்கிறது பல மலர்கள் அடங்கியது மாலை. அடிசில் என்பது உண்பான தின்பனவற்றை குறிப்பது அடிசில். இதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடியது இதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அந்த எடுத்துக்காட்டு நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்க கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 50க்கும் மேற்பட்ட வினா விடைகள் இருக்கு. இதை நம்மளுடைய மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம சேர்த்து அனுப்பி வைக்கிறோம். நம்மளுடைய இந்த டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் ஆன்லைன் கிளாஸுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கங்களை கொண்டுள்ளது. நம்ம இதை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். தேவைப்படும் தேர்வர்கள் இங்கு தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளுடைய மெட்டீரியலை வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளுடைய மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் ஒரு பக்கத்திற்கு அதை பொறுத்த வரைக்கும் அதை இது போல் இல்லாமல் அதுக்கு தனியாக விடை அதாவது அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தமிழ் குறிப்புகளானது தமிழ் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2, அடுத்ததாக இப்போ நமக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு என அனைத்து விதத்திற்கும், அதுவும் இல்லாமல் டெட் ஆசிரியர் தேர்வும் இப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இப்படி எல்லா விதத்துக்கும் தமிழ் முக்கியத்துவமாக இருக்கிறதால முதல்ல நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.